கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை கொடுத்து நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். தீர்க்க தரிசன வசனங்களை ஆராய்றது எப்படின்றதும், அது எப்படி வசனங்களை வேத வசனங்களோட ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். ஆமென். ஆமென். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவதுன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ தேவனுடைய 7 ஆவிகள்னா என்ன அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். அதுலயே பக்கத்துல பாத்தீங்கன்னா 7 நட்சத்திரங்கள்னு போட்டிருக்கோம் இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம் சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் எழுதியிருக்கும். அப்போ ஆவிக்குரிய வசனங்களை ஆவிக்குரியதோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். இப்போ தீர்க்க தரிசன வசனங்களை படிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு ஆவியானவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20லிருந்து 21 வசனங்கள் வாசிக்கலாம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருள் உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆமென். ஆமென். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது என்பதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது தீர்க்க தரிசனத்துல எழுதப்பட்டதை எல்லாமே எழுத்தாவே பார்க்க கூடாது. அது அடையாள மொழியா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மிருகம்னு போட்டிருக்கோம். மிருகம்னா ராஜ்யம், கொம்புனா ராஜாக்கள்னு அர்த்தம். அப்போ அதற்கான வசனம் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதே வேதத்துலதான் இருக்கும். நம்ம ஆராய்ந்து தேடி பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்கின் ரகசியங்களும் எழுதுன்றாரு. அப்போ அந்த 7 நட்சத்திரங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் சொல்லி கர்த்தர் அங்கேயே விளக்கத்தை கொடுப்பாரு. இது மாதிரி வேதத்துல அதற்கான மறைப்பொருள் அங்கேதான் இருக்கும். நம்ம தேடி வாசிக்கணும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். அவைகளில் ஒன்றும் குறையாது, அவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாம இருக்காது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் சொல்லி எழுதியிருக்குது. அப்போ கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிக்கணும். அது அவைகள் ஒன்றும் குறையாது, அதுல வேதம் குறைவற்றதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அதுக்கான எல்லா வசனங்களையும் நம்ம தேடி பார்த்தோம்னா அதற்கான பதில் கிடைக்கும். ஆவியானவர் நம்மளுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வரங்களை நம்ம அவித்து போடாம அதை அனல் ஊட்டி நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளா இருக்கணும். இப்போ அந்த வசனங்களை நம்ம எப்படி ஆராயணும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாய் என்றார்கள். ஆமென். ஆமென். இப்போ கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிக்கணும்னு படிச்சோம். அது அவைகள் ஒன்றும் குறையாது, அவைகள் ஜோடி இல்லாம இருக்காது இல்லையா? அது எப்படி இருக்கணுமா? கற்பனை மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணம் எப்படி இருக்குமா? இங்க கொஞ்சமும் அங்க கொஞ்சமா இருக்கும். இப்ப நீங்க ஜோடி வசனம் எல்லாம் தேடி பார்த்து வாசிச்சு பாத்தீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா இது 3 வசனத்தையும் ஒரே ஜோடி வசனம் இருக்கும். நீங்க தேடி பாத்தீங்கன்னா 2 வசனம் அப்படியே அடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா ஒரு வசனம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு எழுத்து மாறி இருக்கும். அது என்னன்றதை போய் உட்கார்ந்து பார்க்கும்போது தான் தெரியும் ஆண்டவர் அந்த இடத்துல மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி நிறைய நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஜோடி வசனம் பாத்தீங்கன்னா, கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனா பெயர்ந்து போகும்னு சொல்லி எழுதிருக்கும். அதே ஜோடி வசனமும் மத்தேயில், மார்க்லயும் அதே இருக்கும். அதே நீங்க இன்னொரு மத்தேயில இன்னொரு வசனத்துல பாத்தீங்கன்னா அதே ஜோடி வசனம் இருக்கும். அந்த இடத்துல கடுகுன்னு இருக்காது, சந்தேகப்படாமல் நீ விசுவாசித்தால்னு எழுதியிருக்கும். அப்போ யார் சந்தேகப்படாமல் விசுவாசித்தா அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அது ஆபிரகாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி வசனங்களை மறைச்சு வச்சிருப்பாரு. தேவனுடைய காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, அதை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மைன்னு சொல்லியிருக்கு. அப்போ தேவனுடைய வசனங்களை யார் போதிச்சாலும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நலமானதை பற்றி கொள்ளணும் இல்லையா? நம்ம சோதி தெரிஞ்சு பார்க்கணும். வசனங்களை சோதி தெரியும் போது காவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார்? இன்னும் அதிகமான வசனங்களை கொடுப்பார். வசனம் சொல்லுது, யாரிடத்துல அதிகமா இருக்குதோ இன்னும் அவனிடத்துல அதிகமா கொடு. 10 தாளந்து கிட்ட இருக்கிறவங்க என்ன சொல்றாரு? இந்த 1 தாளந்தையும் பிடுங்கி அவங்கிட்ட கொடுன்றார் இல்லையா? அப்போ நம்ம வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளா இருக்கணும். இன்னைக்கு இந்த தேவனுடைய 7 ஆவிகள் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் திரும்பவும் படிக்கலாம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். ஆமென். ஆமென். தேவனுடைய 7 ஆவிகளை உடையவர். அப்போ அந்த தேவனுடைய 7 ஆவிகள் என்ன அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? அது நிச்சயமா வேதத்துல இருக்கும். நம்ம அதை தான் நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போறோம். வாசிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஆமென். ஆமென். நல்லா பாருங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருக்கிறார். இதுதான் அந்த தேவனுடைய 7 ஆவிகள்னு சொல்லி எல்லாரும் போதிக்கிறாங்க. இதை நம்ம கூர்ந்து கவனிச்சு பார்க்கலாம். இதுல மொத்தம் எத்தனை ஆவிகள் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஞானத்தையும் உணர்வையும், ஆலோசனையும் பலனையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும். இங்க 6 ஆவி தான் இருக்கு. இவங்க 7வது என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள்ள இருக்கிற அந்த ஞானங்களை பத்தி தான் இது எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவரா நமக்குள்ள இருக்கிறாருன்றதை நம்ம அறிந்திருக்கோம். கிறிஸ்துவோட ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ தேவனுடைய 7 ஆவிகள்னு வெளிப்படுத்தின விஷயத்துல எழுதி இருக்குது. அது ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை குறிக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. அது நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். மனுஷனுள்ள ஆவியன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படியே தேவனுடைய ஆவியன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷனானமாய் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியதை ஆவிக்குரியதோடு சம்பந்தப்படுத்தி காண்கிறோம் சொல்லி எழுதியிருக்கிறபடி இன்னைக்கு ஆவிக்குரிய இந்த வசனங்களை நம்ம சம்பந்தப்படுத்தி பார்க்க போறோம். தேவனுடைய 7 ஆவிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை தான் அப்படின்றதுக்கான வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். தேவனுடைய 7 ஆவிகள்ன்றது தேவனுடைய வார்த்தைகள்னு அர்த்தம். அதுக்கான வசனங்களை பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம் வாசிக்கலாம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். ஆமென். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் எப்படி இருக்கான்? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுன்னு சொல்லி எழுதிருக்கு. நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நான் சொல்லுகிற வார்த்தைகள்னு வேர்டுன்னு போட்டிருக்கோம் இல்லையா? அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும்? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. அந்த வார்த்தைகள் வசனங்கள் எல்லாமே ஒன்றை தான் குறிக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த வார்த்தை தான் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. சரி, இதை நம்ம இன்னும் அநேக வசனங்களை கொண்டு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். தேவனுடைய 7 ஆவிகள் என்பது தேவனுடைய வார்த்தைகள்ன்றதுக்கான இன்னும் அதிக வசனங்களை நம்ம தேடி போலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. ஆமென். ஆமென். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவியாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தது. இப்ப ஆண்டவர் நம்மளுக்கு இன்னொரு குழு கொடுக்கிறார் இல்லையா? தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள். அப்போ 7 ஆவிகள்னா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதற்கு நம்ம 7 அக்கினி தீபங்கள் என்னன்றதை நம்ம கேட்டு பார்க்கணும். கேள்வி எதனால வரும்? தேவனுடைய வசனத்தினாலதான் வரும். அப்போ நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுக்கு விசுவாசம் வரும் இல்லையா? அதுல 5வது வசனம் பாத்தீங்கன்னா நம்ம இப்படி படிக்கிறோம். 6வது வசனம் பாத்தீங்கன்னா அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன சொல்லி. சரி, அந்த 4 ஜீவன்கள் யாருன்றதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். சரி, இப்போ சிங்காசனத்துல நடுவுல தேவனுடைய 7 ஆவியாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தது இல்லையா? நம்ம இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்டு பார்க்கலாம். அக்கினி தீபங்கள் எங்க எரியும்? அக்கினி தீபங்கள் எங்க எரியும் பாத்தீங்கன்னா குத்து விளக்குல தான் அக்கினி தீபங்கள் எரியும். அப்ப குத்து விளக்குனா என்னன்றதை நம்ம கேள்வி கேட்டு பார்க்கணும் இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்க. என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். ஆமென். ஆமென்.
அந்த 7 குத்து விளக்கு மத்தியிலே நிலையங்கி தெரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பாக இருக்கிறவரை கண்டேன்னு சொல்றாரு. அப்போ அந்த குத்து விளக்குனா என்ன, அந்த நட்சத்திரங்கள்னா என்னன்னு கேட்கும்போது ஆண்டவர் இங்க பதில் கொடுக்கிறாரு. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம், நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் அப்படின்றது. அப்போ குத்து விளக்குனா சபைன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போ சபைகளில தேவனுடைய வசனம் தான் எப்படி இருக்கும்னா தீபமா எரிந்து கொடுக்கும். இப்போ சபைகள்ல என்ன போதிக்கிறாங்க? கர்த்தருடைய வசனங்களை போதிக்கிறாங்க இல்லையா? அதுதான் கொழுந்து விட்டு எரிகிறதுன்றதை நம்ம பாக்குறோம். சரி, ஆண்டோடைய வசனம் தீபமா? அப்படிக்கான வசனங்கள் இருக்குதா அப்படின்றத நம்ம கேட்டு பார்க்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய ஹிருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டு. ஆமேன். ஆமேன். ஏசப்பா பிறகு உயிர் தெரிந்த பிறகு அவங்க கிட்ட போறாரு. ஜீசஸ் மரித்து 3ஆம் நாள் எழுந்திருக்கணும், பழைய ஏற்பாட்டில் இருக்க தீர்க்க தரிசனங்களும் நியாய பிரமாணங்களையும் அவர் நிறைவேற்றணும்ன்றத அவங்களுக்கு அந்த வேத வாக்கியங்களை விலக்கி காட்டின போது நம்முடைய இருதயங்கள் நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்போ வேத வசனங்கள் எப்படி இருந்துச்சா? நம்மளுடைய இருதயங்களை கொழுந்து விட்டு எரிகிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? சரி, எரேமியா கிட்ட என்ன சொல்றாருன்றத பார்க்கலாம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கலாம். என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். ஆமேன். என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சமட்டியை போலவும் இருக்கிறது அல்லவா என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய வார்த்தை எப்படி இருக்கான்? அக்கினியை போல இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தேவனுடைய ஆவியாகிய 7 அக்கினி தீபங்கள்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, எரேமியா 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன், அது இவர்களை பற்றிக்கும். ஆமென். ஆமென். எரேமியா கிட்ட கர்த்தர் சொல்லுகிறத பாருங்க. என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுக்கும் ஆக்குவேன், அது அவர்களை பட்சிக்கும். அப்போ அவருடைய வசனம் தான் இங்க பட்சிக்கிறதுன்றத நம்ம பாக்குறோம். அவருடைய வார்த்தை அவரை பட்சிக்கும். வெறும் வார்த்தையினால வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரா இருக்கிறார். அப்போ அந்த வார்த்தை தான் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய 7 ஆவிகள்னு சொல்லி பார்க்கணும். சரி, இப்ப ஏற்கனவே பார்த்தோம் தேவனுடைய 7 ஆவியாகிய 7 அக்கினி தீபங்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்னொரு குழுவும் ஆண்டவர் கொடுக்கிறாரு இது அறியறதுக்கு. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கும். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். ஆமேன். ஆமேன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தேவனுடைய 7 ஆவிகள் என்பது தேவனுடைய வார்த்தைகள், அதாவது தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள். இப்ப உதாரணத்துக்கு உங்களுடைய வசனங்கள் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குதுன்றது. இன்னும் அநேக வசனம் இருக்கு. தீபம்ன்றது ஆவியை குறிக்கிறதா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. அப்போ அந்த ஆவியை தான் இங்க தீபம் சொல்றாரு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கனுடைய தீபம் காரிருள் அணைந்து போவன் போடுது. அப்போ தீபம் அணைந்து போவனா அவனோட ஆவி அணைந்து போவோன்னு அர்த்தம். அதே போல இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா நீதிமான்களில் வெளிச்சம் சந்தோஷமா இருக்கும், துன்மார்க்கரின் தீபமும் அணைந்து போவோன்னு இருக்கு. அப்போ இங்க தீபம்னு அவர் சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆவியை தான் குறித்து சொல்றாரு. ஆனா இங்க ஆவிகள்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது தேவனுடைய வார்த்தைகள். அதுக்குதான் ஆண்டவர் என்ன குழு கொடுக்குறாருன்னா தேவனுடைய 7 ஆவியாகிய 7 அக்னி தீபங்கள்னு பார்த்தோம். அப்ப அந்த அக்னி தீபங்கள்னா என்னன்னு தேடி பார்க்கும்போது அது தேவனுடைய வார்த்தைன்றது பார்த்தோம். அப்ப இங்க என்ன கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். முதல்ல அப்ப அந்த அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டி யாரு? 2வது கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா அதற்கு 7 கொம்புகள் இருந்தது, 7 கண்களை உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். அப்போ இங்க இன்னொரு குழு கொடுக்குறாரு. அந்த தேவனுடைய 7 ஆவிகள் என்றது தேவனால் அனுப்பப்பட்ட அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய அந்த ஆட்டுக்குட்டியோட கண்கள்ன்றத நம்ம பாக்குறோம். சரி, இப்ப முதல்ல அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டி யார் அப்படின்றத நம்ம கேட்டு பார்க்கலாம்.
இயேசு நடந்து போகையில் இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்துதான் ஆட்டுக்குட்டின்னு சொல்றாங்க இல்லையா? சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். ஆமென். ஆமென். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். அந்த ஆட்டுக்குட்டியானவர் யாரா? கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்து தான்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆமென். ரத்தத்தால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது என்றது நம்ம பார்க்கிறோம். இங்கேயும் தேவனுடைய வார்த்தை என்றதை நம்ம கவனிக்கணும். அதே போல 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். ஆமென். அப்போ இந்த வசனம் எல்லாமே இயேசு கிறிஸ்து தான் தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்றதுக்கான வசனங்கள். இது எல்லாருக்குமே தெரியும். ஆட்டுக்குட்டியானவர்னா இயேசு கிறிஸ்து தான்றதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆடுனா, அப்போ இயேசு கிறிஸ்துக்கு எப்படி 7 கொம்பு இருக்கும், 7 கண்கள் இருக்கும்? நான் ஏற்கனவே சொன்னபடிதான் தீர்க்க தரிசனம் எல்லாமே நம்ம வாசிக்கும் போது என்ன படிக்கணும்னா, என்ன புரிஞ்சுக்கணும்னா, சுய தோற்றமான பொருளை உடையதா இருக்காது. அது வேற ஒன்னை குறிக்கிறதா இருக்குது. உவமையாக பேசுறாரு, இல்ல மறைப்பொருளாக பேசுறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த 7 கொம்புகள்னா என்ன, 7 கண்கள்னா என்னன்ற அந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? சரி, கொம்புகள்னா என்னன்றது நம்ம பார்க்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். ஆமென். ஆமென். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்களாம். அப்போ கொம்புனா ராஜான்னு அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா 7 கொம்புகள்னு போட்டிருக்கு இல்லையா? அப்போ 7 கொம்புனா 7ன்றது 7 குறிக்காது, அது முழுமையை குறிக்கும். பைபிள்ல பாத்தீங்கன்னா 7ன்றது நிறைய வரும். இப்போ உதாரணத்துக்கு வாரங்கள்லயும் 7 நாட்கள் இருக்கிறத பாக்குறோம். ஆண்டவர் 7ஆம் நாள் உலகத்தை உண்டாக்குனாருன்னு பார்த்திருக்கோம். இப்போ அநேக இடத்துல 7ன்றதை நம்ம குறிக்கிறோம். அங்க 7ன்றது முழுமையை குறிக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ 7 கொம்புகள் என்றால் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர்ன்ற அர்த்தம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவருமா இருக்கிறார்கள் என்றான். ஆமென். ஆமென். அப்போ 7 கொம்புகள்னா ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லா ராஜாக்கும் மகாராஜாவா இருக்கிறவரே கர்த்தர்னு சொல்லி எழுதியிருக்கு. ராஜாக்கெல்லாம் மகாராஜாவா இருக்கிறவரே கர்த்தர்னு சொல்லி எழுதிருக்கு. அதனாலதான் அவரை நம்ம இயேசு கிறிஸ்து மகாராஜான்னு சொல்லி எழுதியிருக்கு தீத்துல. சரி, அப்போ 7 கொம்புகள்னா மகாராஜான்றத அர்த்தம்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ 7 கண்கள்னு போட்டிருக்கு இல்லையா? அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். அப்போ நம்ம தீபனா என்னன்னு கண்டுபிடிச்சோம், தேவனுடைய வார்த்தைன்றதை நம்ம பார்த்தோம். அப்போ இன்னொரு குழுவும் ஆண்டவர் கொடுக்கிறாரு, இந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். அப்போ நம்ம 7ன்றத கணக்கு வச்சு 7 ஆவியை நம்ம கணக்கு போட்டோம்னா அது தவறா இருக்கும். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது தீர்க்க தரிசனங்கள் முதல்ல சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்பதை முந்தி நம்ம அறிந்து கொள்ளணும். 7னா 7 கிடையாது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். ஆமென். ஆமென். அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். கர்த்தர் பூமிக்கு என்ன அனுப்புனாரு அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கலாம். சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. ஆமென்.
ஆமென். அவர் தமது வார்த்தையை அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. தேவன் தம்முடைய வார்த்தையை தான் அனுப்புனாரு. நீங்க நிறைய பேர் நிறைய பைபிள் இருக்கிற வசனங்கள்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகளுக்கு அவருடைய வார்த்தையை கொண்டுதான் என்ன பண்றாரு, அவங்க கிட்ட பேசுறாரு. அவங்க அதை போய் என்ன பண்றாங்க, பூமிக்கு அனுப்புறாங்க. இல்ல அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போய் சொல்றாங்க. இன்னைக்கு சுவிசேஷம் நம்ம எதை கொண்டு சொல்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் சுவிசேஷத்தை சொல்றோம்ன்றத நம்ம பாக்குறோம். இந்த சுவிசேஷம் தான் பூச்சக்கரத்தின் மீது எங்க என்ன பண்றது, பரவுகிறதுன்றதை நம்ம பாக்குறோம். பூமி முழுவதும் சுவிசேஷம் என்ன பண்ணோம், பரவி இருக்குன்றத நம்ம வசனம் பாக்குறோம் இல்லையா? அப்போ தேவனுடைய வார்த்தை தான் என்ன பண்றாரு, பூமிக்கு அனுப்புறாருன்றதுக்கான வசனங்களை இன்னும் தேடி பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிக்கலாம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமென். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். அவருடைய வார்த்தையை தான் என்ன பண்றோம், சுவிசேஷமா இன்னைக்கு அறிவிக்கிறோம். ஆண்டவர் தமது வார்த்தையை அனுப்பிதான் நம்மளை ரட்சித்தாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாம். சகோதரரே, அபிரகாமின் சந்ததியிலே பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். நல்லா பாருங்க. சகோதரரே, அபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடப்பவர்களே, உங்களை ரட்சிக்கும்படிக்கு இந்த வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டது. ஆண்டோடைய வசனம் தான் நம்மை ரட்சித்து, நம்மை ரட்சிக்கும்படி அந்த வசனம் தான் மாம்சமாயி நம்ம கிட்ட வந்தார். அந்த வசனம் தான் நம்மளை ரட்சித்தது. அவருடைய வசனம் தான் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். ஆமென். ஆமென். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்கிறது. இன்னைக்கு சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவி இருக்குது இல்லையா? பூமி அனைத்து பேருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்புறமா தான் ஒரு முடிவு வரும்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அவர் எதை அனுப்பி நம்ம ரட்சிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வார்த்தையை அனுப்பி தான் நம்மளை ரட்சிக்கிறார். அவருடைய வசனம் தான் நம்ம ரட்சிக்குது. அவருடைய வசனம் தான் நம்மளை பரிசுத்தமாக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த 7 கண்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகள்னு அர்த்தம். இப்போ 7 சபைகளுக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆமென். ஆமென். சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லி இருக்கு. காது உள்ளவன் எதை கேட்பான்? தேவனுடைய வசனத்தை கேட்பான். அது அவன் இருதயத்துல தங்கும் இல்லையா? அதுதான் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். நிறைய இடத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. காது உள்ளவன் எவனும் கேட்க. ஏன் எல்லாருக்கும் காது இல்லையா? எல்லாருக்குமே காது இருக்கு. இப்ப ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? அப்போ அந்த வசனத்தை உணர்ந்து புரிஞ்சு கொள்ளுகிறவனை பத்தி தான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த இருதயத்துல அந்த வசனத்தை காத்து கொள்ளுகிறவனை பத்தி தான் ஆண்டவர் சொல்றாரு. தேவனுடைய பரதேசத்தின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன்னு சொல்லி அவருடைய வார்த்தையை தான் அந்த சபைக்கு அனுப்புறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. ஆமென். ஆமென். இந்த 7 சபைகளுக்கும் 7 வார்த்தைகளை கொடுக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லி இங்கேயும் ஆரம்பிக்குது. ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தில் சேதமடைவதில்லை என்று எழுது. அப்போ அந்த வசனத்தை என்ன பண்றாரு? அந்த சபைக்கு அனுப்புறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. ஆமென். ஆமென். ஆண்டவர் இங்க பெர்கமு சபைக்கு சொல்றதை பாருங்க. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காது உள்ளவன் எவனோ கேட்க கடவன். ஃபர்ஸ்ட் ஏற்கனவே எபேசு சிமர்னா பட்டணத்துல இருக்கிற சபைக்கு ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். இங்கேயும் சொல்றது என்ன பார்க்கிறோம்? பெர்கமு சபைக்கு சொல்றதை பார்க்கிறோம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வசனத்தை தான் அங்க அனுப்புறாரு அந்த சபைக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஆமென். ஆமென். தியேத்ரா சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க.
விடிவெளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இங்கேயும் அந்த சபைக்கு என்ன அனுப்புறாரு? தேவனுடைய வசனத்தை தான் அனுப்புறாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஆமேன். ஆமேன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். வெண்வஸ்திரம்னா நீதியின் வஸ்திரம் சொல்லி எழுதியிருக்கு. வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் சுத்துறவங்களை பத்தி இல்ல. வெண்வஸ்திரம்ன்றது நீதியின் வஸ்திரம் சொல்லி எழுதியிருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பதே நீதின்னு சொல்லி நம்ம வசனங்கள் படிக்கிறோம் இல்லையா? அவருடைய வசனத்தை தான் இங்க அனுப்புறாருன்றத பாக்குறோம். அதனாலதான் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்கணும். அப்ப சபைக்கு என்ன சொல்றாரு? வசனத்தை அனுப்பிதான் அவங்களை எச்சரிக்கிறாருன்றத நம்ம பாக்குறோம். சர்தை தூதனுக்கு சபைக்கு கர்த்தர் வசனத்தை தான் அனுப்புனாருன்றதை நம்ம பாக்குறோம். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஆமென். ஆமென். பிலதெல்பியா சபைக்கு என்ன சொல்றாரு? ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இதுக்கு அப்புறம் அதே படத்துல பாத்தீங்கன்னா அதுல லாஸ்ட்ல வசனம் பாத்தீங்கன்னா ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் எவனோ கேட்க கடவன். அப்போ இங்க இருக்கிற எல்லா சபைகளுக்கும் கர்த்தர் என்ன சொல்றாரு? அவருடைய வசனத்தை தான் அனுப்புறாரு. கடைசியா இன்னொரு வசனத்தையும் நம்ம படிச்சிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள் வாசிக்கலாம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். ஆமென். ஆமென். இங்க லவோதிகா சபைக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய வசனத்தை தான் அனுப்பி நம்மளை ரட்சிக்கிறாருன்றத பாக்குறோம். அவருடைய வசனம் தான் நம்மளுக்கு எச்சரிப்பின் சத்தமா எக்கால சத்தமா இன்னைக்கு என்ன பண்றது? எச்சரிப்பா இருக்குதுன்றத பாக்குறோம். அப்போ சபைகள்ல என்ன போதிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வசனமாகிய தீபங்கள் தான் என்ன பண்றது? குத்து விளக்கா சபைகள்ல எரிந்து கொள்ளுது. குத்து விளக்குன்றது சபையை குறிக்குது. அதுல விளக்காய் அந்த விளக்குல எரிகிற தீபமாய் தேவனுடைய வசனம் இருக்குதுன்றது நம்ம பார்த்தோம். அதே போல தேவனுடைய ஆவிகள் என்னன்னு பார்க்கும்போது அது ஆண்டவர் குழு கொடுத்தது என்னன்னா அது தேவனுடைய அக்னி தீபங்கள்ன்றத பார்த்தோம். சரி, அக்னி தீபங்கள் அதே போல தேவனுடைய ஆவிகள் என்னன்னு இன்னொரு குழுக்கும் போது அது தேவனுடைய கண்கள்ன்றத நம்ம பார்த்தோம். அப்போ அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிறதுனா இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை தான் இன்னைக்கு அனுப்பப்பட்டு பூமியில எல்லோரும் ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குதுன்னு சொல்லி அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு. சரி, இப்போ நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் இந்த ஆவிக்குரிய வசனங்களை நம்ம பார்த்தோம். அதாவது தேவனுடைய 7 ஆவிகள்னா தேவனுடைய வசனங்கள்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்போ அதுல நம்ம படிக்கும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல 5-6 வசனங்கள் நம்ம படிச்சோம். அந்த அக்னி சிங்காசனத்தின் மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவி ஆகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கு கீழே அந்த சிங்காசனத்தில் இருந்த அந்த ஜீவன்கள் யார் அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம்னு சொல்லி முன்னாடி பார்த்தோம் இல்லையா? சரி, அந்த ஜீவன்கள் யாருன்றத இன்னைக்கு வேத வசனங்களோட நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்களும் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாயும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவுமாய் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும்
ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. ஆமென். ஆமென். இப்போ அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அந்த 4 ஜீவன்களை தான் நம்ம ஆராய போறோம். முதலாம் ஜீவன் எப்படி இருந்துச்சா? சிங்கத்துக்கு ஒப்பா இருந்துச்சு. 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பா இருந்துச்சு. 3ஆம் ஜீவன் மனுஷ முகத்துக்கு போன்றதாக இருந்துச்சு. 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றுக்கும் அவ்வாறு சிறகுகள் இருந்தது நம்ம கவனிக்கணும். அப்போ அந்த ஜீவன்களோட முகங்கள் எப்படி இருந்ததுன்னு வேதவசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஜீவன்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் அவ்வாறு, அதாவது ஒரு ஜீவன்களுக்கும் 6 செட்டைகள் சிறகுகள் இருந்ததுன்றதை நம்ம பார்க்கிறோம். அவைகள் என்ன பண்ணுதுன்னா சுற்றிலும் உள்ளே கண்களால் நிறைந்து இருக்கிறதுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாக சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வு இல்லாம சொல்லி கொண்டிருக்கிறத பாக்குறோம். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு சிங்காசனம் இருக்கு. சிங்காசனத்தின் மத்தியில இந்த 4 ஜீவன்களும் அவ்வாறு சிறகுகளை வச்சு மூடிக்கொண்டு கர்த்தரை பார்த்து பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஓயாம இருக்கிறத நம்ம சொல்றதை நம்ம பாக்குறோம். இங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாக இருந்தது, 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பா இருந்தது, 3ஆம் ஜீவன் மனுஷருக்கு ஒப்பா இருந்தது, 4ஆம் ஜீவன் பருக்கிற கழுகுக்கு ஒப்பா இருந்துச்சுன்னா இது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷம் தான் இது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்க மத்தேயுல சிங்கத்துக்கு ஒப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சொல்றாங்க. மார்க்ல அவர் பட்ட பாடுகளை காளைக்கு ஒப்பாக சொல்றாங்க. 3ஆவது பாத்தீங்கன்னா லூக்கால அவர் மனுஷனா நமக்கு அவதாரம் வந்ததுனால அதை பத்தி சொல்றாங்க, மனுஷகுமாரனை பத்தி சொல்றாங்க. 4ஆவது பாத்தீங்கன்னா யோவான் அவரை கழுகுக்கு ஒப்பா அவரோட உயிர்த்தெழுதலை பத்தி சொல்றாங்க. இது 4 சுவிசேஷம் சொல்லி நீங்க நிறைய பேர் அதை அறிவிக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம இதை ஆராய்ந்து பார்க்கலாம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றுக்கும் அவ்வாறு சிறகுகள் இருந்தன. சுவிசேஷத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன சிறகு இருக்குமா அப்படின்றது. சரி, தேவனுடைய வசனம் நான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒன்றும் ஜோடி இல்லாம இருக்காரு. அது இங்க கொஞ்சமா அங்க கொஞ்சமா என்ன பண்ணுவார், ஆண்டவர் மறைச்சு வைத்திருப்பாரு. நம்ம இன்னைக்கு தேடி வாசி பார்க்கலாம். இது யோவான் பாத்தீங்கன்னா ஆவிக்குள்ளாக எடுக்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டு பரலோகத்துல சிங்காசனத்துல இயேசு கிறிஸ்துவான வீட்டு இருக்கிறதையும் அங்க சிங்காசனத்துல சுத்தி இருக்கிறதையும் அவர் எழுதுறாரு இல்லையா. சரி, அதே ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வாசிக்கலாம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஆமென். ஆமென். இதே போல யோவானை போலவே ஏசாயா ஊசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல பரலோகத்துக்கு எடுத்துக்கப்பட்டு பரலோகத்துல இருக்கிற மகிமையை பார்க்கிறார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் இருந்தது. ஏசாயா பார்க்கும் போதும் அங்க சிங்காசனத்துல ஒருத்தர் தான் இருந்தாரு. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு சிங்காசனம் இருந்துச்சு, அதுல ஒருவர் தான் வீற்றிருந்தாருன்று. பக்கத்துல யாரும் சேர் போட்டு உட்கார்ந்து இல்ல, தேவன் ஒருவருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவே சர்வ வல்லமுள்ள தேவன்றதை முதல்ல நம்ம அறியணும். 2வது பாத்தீங்கன்னா அங்க தேவாலயம் நிறைந்திருந்தது. இங்க கூடுதலா இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா, ஜோடி வசனங்கள் அங்க மறைத்து இங்க எழுதியிருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா சேராபீன்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. அது அங்க இல்ல, ஆனா இங்க இருக்கிறோம். ஆனா மத்த வசனங்கள் எல்லாமே அப்படியே ஒத்து போவோம் பாருங்களேன். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. எப்படி வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவானும் பாக்குற அதே காட்சியை தான் ஏசாயாவும் முன்னாடியே பாக்குறாரு. அதே அந்த சேராபீன்களை தான் யோவான் பார்த்திருக்கிறாரு. அதனாலதான் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்குதுன்னு சொல்லி கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதேதான் அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறைகள் உள்ளவர்களும் சுற்றிலும் உள்ளே கண்களுமா நிறைந்தவர்களுமா இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வு இல்லாமல் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். யார் வரப்போறா? இருந்தவரும் அவர் தான், இருக்கிறவரும் அவர் தான், வருகிறவர் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக தான் நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அவரை தான் பரம சேனைகளும் பரிசுத்தர் 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 சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர்னு சொல்லி எழுதிருக்கு.
இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்ன்றத இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது இல்லையா? சரி, சில பேரு இல்ல இது கேருபீன்கள், ஏன்னா கேருபீன்களுக்கு தான் இந்த கழுகுக்கு ஒப்பாகவும் சிங்கத்துக்கு ஒப்பாகவும் காளைக்கு ஒப்பாகவும் மனுஷ முகத்துக்கு ஒப்பாகவும் இருக்குது வசனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதையும் ஆராய்ந்து பார்க்கலாம். எசேக்கியேல் ஒரு தரிசனத்தை பாக்குறாரு. அந்த தரிசனங்களை பாக்குறது என்ன, அது சேராபீன்களா இல்ல கேருபீன்களான்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அது கேருபீன்கள்ன்றதுக்கான வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 3-6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அந்த 5ஆம் தேதியிலே கல்தேய தேசத்தில் உள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கனிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. அதன் நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாய் இருந்தது. அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் 4 செட்டைகளும் இருந்தன. ஆமென். ஆமென். இங்க நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் எவ்வளவு டீட்டெயிலா சொல்றாரு பாருங்களேன். 5ஆம் தேதி கேபார் நதி அண்டையில. இன்னைக்கு நம்ம என்ன கவனிக்கணும்னா, கேபார் நதி அண்டையில எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிடுச்சு. இந்த 2 வசனத்தை நீங்க நல்லா நோட் பண்ணீங்க. இந்த தரிசனத்தை எங்க பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, கேபார் நதி அண்டையில அவர் பாக்குறாரு. அப்போ கர்த்தருடைய கரம் அவர் மேல அவர் என்ன சொல்றாரு, 4 ஜீவன்கள், அதாவது நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலா இருந்தது. அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் அந்த 4 முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் அந்த 4 சட்டைகள் இருந்துச்சு. இங்க எத்தனை சட்டைகள் இருந்துச்சுன்னு போட்டிருக்கு? 4 சட்டைகள் இருந்துச்சு. நம்ம அங்க பார்த்ததுக்கு சேராபீன்களுக்கு எத்தனை சட்டைகள் இருந்தது? 6 சட்டைகள் இருந்துச்சு. யோவான் வெளிப்படுத்தின விஷயத்துல பார்க்கும்போது அங்க என்ன இருந்துச்சு? அவ்வாறு சட்டைகள் அங்க இருந்துச்சு. ஆனா இங்க எசேக்கியேல் பார்க்கிற கேருபீன்களுக்கு 4 சட்டைகள் இருந்துச்சு. சரி, அது கேருபீன்களா? அதற்கான வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். அவைகளுடைய செட்டைகளின் கீழ் அவைகளின் 4 பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன. அந்த 4க்கும் அதினதின் முகங்களும் அதினதின் செட்டைகளும் உண்டாயிருந்தன. ஆமென். ஆமென். அவைகளின் செட்டையின் கீழ் அவைகளின் 4 பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்ததை பார்க்கிறோம். அந்த 4க்கும் அதுதின முகத்திற்கும் அதுதின செட்டைகளுக்கும் உண்டாயிருந்தன. அப்போ 4 செட்டைகளும் அதுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, அதோட முகங்கள் எப்படி சாயலா இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாய் இருந்தன. அவைகளுடைய முகங்கள் இப்படி இருக்க அவைகளுடைய செட்டைகள் மேலே பிரிந்திருந்தன. ஒவ்வொன்றுக்கும் உள்ள 2 செட்டைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருந்தன. மற்ற 2 செட்டைகள் அவைகளுடைய உடல்களை மூடின. ஆமென். ஆமென். அவைகளுடைய முகங்களின் சாயலாவது எப்படி இருந்துச்சு நல்லா கவனிச்சு பாருங்க. வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்கமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமாயுது. இதே தான் நம்ம வெளிப்படுத்தின விஷயத்துல பாக்குறோம். இதே சாயலை பாக்குறோம். ஆனா அங்க இருந்த அந்த ஜீவன்களுக்கும் இந்த ஜீவன்களுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, அங்க அவ்வாறு செட்டைகள் இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா அவைகளுடைய முகங்கள் இப்படி இருக்க அவைகளுடைய செட்டைகள் மேலே பிரிந்திருந்தன. ஒன்றுக்கும் 2 செட்டைகள் இருந்தது. ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருந்தன. மற்ற 2 செட்டைகள் அவர்களுடைய உடல்களை மூடி இருந்தன பார்க்கிறோம். அப்ப இங்க 4 செட்டைகளை உடைய ஜீவன்களை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த 4 செட்டைகளுடைய ஜீவன்கள் என்ன அப்படின்றதுதான் நம்மளோட கேள்வி. அது சேராபீன்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சேராபீன்கள் இல்ல. வேத வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 15-20 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கேருபீன்கள் மேலே எழும்பின. இதுதான் நான் கேபார் நதி அண்டையிலே கண்டிருந்த ஜீவன். கேருபீன்கள் செல்லுகையில் சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. பூமியிலிருந்து எழும்ப கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்த போது சக்கரங்களும் அவைகளை விட்டு விலகி போகவில்லை. அவைகள் நிற்கையில் இவைகளும் நின்றன. அவைகள் எழும்புகையில் இவைகளும் எழும்பின. ஜீவனுடைய ஆவி இருந்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்கள் மேல் நின்றது. அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்து என் கண் காண பூமியை விட்டு எழும்பின. அவைகள் புறப்படுகையில் சக்கரங்களும் அவைகளுக்கு சரியாய் சென்றன.
கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு வாசலிலே போய் நிற்க இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேலே உயர இருந்தது. இது நான் கேபார் நதி அண்டையிலே இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே இருக்க கண்ட அந்த ஜீவன் தானே. அவைகள் கேருபீன்கள் என்று அறிந்து கொண்டேன். ஆமென். ஆமென். நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்தில் உள்ள கேபார் நதி அண்டையில கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு எசேக்கியேலுக்கு உண்டாகி கர்த்தர் என்ன பண்றாரு, சில தரிசனங்களை எசேக்கியேலுக்கு காண்பிக்கிறார் இல்லையா. அதே எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது நான் கேபார் நதி அண்டையிலே இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே இருக்க கண்ட இந்த ஜீவன் தானே, இவைகள் கேருபீன்கள் என்று அறிந்து கொண்டேன். அதனால்தான் கேருபீன்கள் மேலே எழும்பின, அது நான் கேபார் நதியில் கண்டிருந்த ஜீவன் சொல்லி ஃபர்ஸ்ட் வசனத்துல சொல்றாரு. 15வது வசனத்துல 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் கேபார் நதி அண்டையிலே இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே இருக்க கண்ட அந்த ஜீவன் தானே, அவைகளின் கேருபீன்கள் என்று அறிந்து கொண்டேன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ பரலோகத்துல கேருபீன்களும் சேராபீன்களும் சொல்லி இருக்கிற தூதர்களை, வெவ்வேறான தூதர்களை நம்ம பாக்குறோம். அவங்களுக்கு வெவ்வேறான சிறகுகள் இருக்கிறது நம்ம பாக்குறோம் இல்லையா. எப்படி பூமிக்குரிய மேனிகளும் உண்டு இருக்குது போல வானத்துக்குரிய மேனிகளும் உண்டுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வானத்துக்குரிய மேனிகள் வேற, பூமிக்குரிய மேனிகள் வேற. பூமிக்குரிய மேனிகள்ல எப்படி வித்தியாசம் இருக்குதோ அதே போல பரலோகத்துல இருக்கிற தூதர்களுக்கும் என்ன இருக்கு, ஆவிக்குரிய சரீரத்துல வித்தியாசம் இருக்குதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 39 41 வசனங்கள் வாசி. எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. வானத்திற்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்திற்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. ஆமென். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷனுடைய மாம்சம் வேற, மிருகங்களுடைய மாம்சம் வேறன்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா. அதே போல மச்சங்களுடைய மாம்சம் வேற, பறவைகளுடைய மாம்சம் வேறன்றதை பாக்குறோம். வானத்துக்குரிய மேனியம் உண்டு, பூமிக்குரிய மேனியம் உண்டுன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ வானத்துக்குரிய மேனியில பாத்தீங்கன்னா சூரியனோட மகிமை வேற, சந்திரனோட மகிமை வேற, நட்சத்திரங்களோட மகிமை வேறன்றதை பாக்குறோம். அதுவும் மகிமையில பாத்தீங்கன்னா நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷமா இருக்குதுன்றதை நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம இந்த கேள்வி கேட்டு பார்க்கணும், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் மேனி இருக்குதா, சரீரம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இங்க சந்திரன் சூரியன் நட்சத்திரன் சொல்றத தூதர்களை சொல்றாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். ஆமென். தேவ தூதர்களை குறித்தோ நம்முடைய தூதர்களை காற்றாகவும் தம்முடைய தூதர்களை அக்கினி ஜுவாலையாகவும் செய்திருக்கிறார்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ இங்க சந்திரன் சூரியன் நட்சத்திரன் சொல்லி எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் தேவ தூதர்களை சொல்றாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தேவ தூதர்களை தான் நட்சத்திரம்ன்றது ஆண்டவர் சொல்றான்றதுக்கான வசனங்களை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். 5ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. ஆமென். ஆமென். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்போது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அப்ப வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் கீழே விழுதான். அவனுக்கு பாதாளத்தின் குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த நட்சத்திரத்தை என்னன்னு சொல்லி எழுதிருக்கு, அவன் சொல்லி எழுதிருக்கு இல்லையா. அப்போ பாதாளத்தின் திறவுகோல் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப அங்க நட்சத்திரம்ன்றது யாரை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த தேவ தூதர்களை குறிக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 3இல் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. ஆமென்.
ஆமென். சிகப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அது யாரு? பிசாச குறிக்குதுன்றதை நம்ம பாக்குறோம். அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒன்றை இழுத்ததுன்னா, அதன் வால்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கள்ள போதகமே வால், தலையே தீர்க்கதரிசின்றதை பாக்குறோம். அப்போ மூப்பனும் தலையமா இருக்கிறது யாருன்னா, மூப்பன் யாருன்னா நல்ல தீர்க்கதரிசி யாருன்னு பாத்தீங்கன்னா தலைன்னு அர்த்தம். கள்ள போதகம் பொய் சொல்லுகிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வால்ன்றது அர்த்தம். தன்னுடைய பொய் போதகத்தால தான் சாத்தா என்ன பண்ணா, தேவ தூதர்கள மூன்றில் ஒரு பங்கு என்ன பண்ணா வானத்துல இருந்து இழுத்து போட்டான்றதை நம்ம பாக்குறோம். இன்னைக்கு விழுந்து போன தூதர்களா இருக்கிறாங்கன்றத பாக்குறோம். அந்த விழுந்து போன தூதர்களை தான் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்ததுன்னு சொல்லி இங்க எழுதியிருக்கிறத நம்ம பாக்குறோம். யோபு 25ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். சந்திரனை அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசியாமல் இருக்கிறது. நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. புழுவாய் இருக்கிற மனிதனும் பூச்சியாய் இருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான். ஆமென். ஆமென். சூரியனை அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசியாமல் இருக்கிறது. நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் பரலோகத்தையும் சுத்திகரித்ததுன்னு சொல்லி எழுதியிருக்கு. முதல் பாவம் எங்க நிறைவேறுச்சுன்னு பாத்தீங்கன்னா பரலோகத்துலதான். அப்போ தேவ தூதர்களும் அவருக்கு முன்னாடி என்ன கிடையாது, பரிசுத்தமானவங்க கிடையாது. அவர் ஒருத்தர் தான் பரிசுத்த இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் அல்ல, மகா பரிசுத்தவர்களை அபிஷேகம் பண்ணுகிறதுக்குன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து ஒருவரே மகா பரிசுத்தம் உள்ளவர்ன்றதை புரிஞ்சுக்கணும். அப்படி புழுவா இருக்கிற மனுஷனும் பூச்சியா இருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம், நம்ம அவருக்கு முன்னாடி எம்மாத்திரம், தேவ தூதர்களே அவருக்கு முன்னாடி பரிசுத்தவான் கிடையாதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. இந்த மாம்சமும் ரத்தத்தை உடைகிற நம்ம எம்மாத்திரம் சொல்லி இந்த வசனம் சொல்லுது. யோபு 38ஆம் அதிகாரம் 4-7 வசனங்கள் வாசிக்கலாம். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அருவாளி ஆனால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. ஆமென். ஆமென். கர்த்தர் சொல்றதை பாருங்க. நான் பூமியை உண்டாக்கும் போது நீ எங்க இருந்த? அதற்கு அளவுகோல் குறிக்கும் போது நீ எங்க இருந்த? அது மாதிரி நூல் போட்டவர் யாரு? அதுக்கு அருந்தா நீ சொல்லுன்னு சொல்லிட்டு, அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர்கள் எல்லோரும் கம்பீரித்தார்களே. அப்போ இங்க விடியற் காலத்து நட்சத்திரங்கள் சொல்லி எது எழுதியிருக்குன்னு பாத்தீங்கன்னா தேவபுத்திரர்கள்னா தேவ தூதர்களை பத்தி தான். அப்போ நட்சத்திரங்கள்ன்றது தேவ தூதர்களை குறிக்குதுன்றது நம்ம பாக்குறோம். அப்போ வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். பூமிக்குரிய மேனிகள்ல எப்படி வித்தியாசம் இருக்குதோ அதே போல வானத்துக்குரிய மேனிகள்லயும் வித்தியாசம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவனவனுக்கு ஏற்ற கிரிகை என்னோட கூட வருகிறதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? இப்போ நம்ம எப்படி இருப்போம்னா, வசனம் ஒரு இடத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க ஒரு பெண்ணை 7 பேரை கல்யாணம் பண்றாங்க, அவங்க உயிர் தேர்தல் எப்படி இருப்பாங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, அவங்க தேவ தூதர்களை போல இருப்பாங்கன்னு சொல்லிடுச்சு. அப்போ தேவ தூதர்களை போல நம்ம இருப்போம்ன்றதை நம்ம பாக்குறோம். ஆனா எப்படிப்பட்ட சரீரத்துல இருப்போம், எவ்வளவு மகிமையில இருப்போம்னா வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து எவ்வனமா இருக்கிறாரோ அவ்வனமாவே நம்ம அவரை தரிசிப்போம்னு சொல்லி எழுதிருக்கு. இயேசு கிறிஸ்துவை பார்த்தோன்னையும் யோவான் செத்தவனை போல் விழுந்தான்றதை நம்ம பாக்குறோம். வசனம் சொல்லுது, அவர் எப்படி இருக்கிறாரோ அவ்வனமாவே நம்மளும் அவரை தரிசிப்போம்னு சொல்லி எழுதிருக்கு. இப்ப தேவ தூதர்களுக்கு செட்டைகள் இருக்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். கேருபீன்கள் பெட்டி இருக்கும் ஸ்தானத்திலே தங்கள் 2 செட்டைகளையும் விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தது. ஆமென். ஆமென். இந்த கேருபீன்களுக்கு 2 சட்டைகள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். சரி, எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். அதன் நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாய் இருந்தது. அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் 4 செட்டைகளும் இருந்தன. ஆமென். ஆமென். அதுல பாத்தீங்கன்னா 4 செட்டைகள் இருக்கிற ஜீவன்களை பாக்குறோம். அதுவும் கேருபீன்கள் பாக்குறோம். 2 செட்டைகள் இருக்கிற கேருபீன்களையும் பாக்குறோம். அதே போல ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்தது. ஆமென். ஆமென். அப்போ இங்க சேராபீன்களுக்கு 6 செட்டைகள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ தேவ தூதர்கள் ஆவியா இருந்தாலும் அவர்களுக்கு ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அதில் அவர்கள் செட்டைகளோட காணப்படுகிறாங்கன்றத நம்ம பாக்குறோம். அதுவும் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே போலதான் உயிர் தேர்தலையும் இருக்கும். இயேசு கிறிஸ்து எவ்வனமா இருக்கிறாரோ அவ்வனமாவே நாம அவரை தரிசிப்போம். கர்த்தருக்கு சித்தமான ஆவிக்குரிய சரீரத்துல நம்ம எப்படி இருப்போம்ன்றத ஆவியானவர் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு இதை விளக்கி சொல்லுவார்.
இன்னைக்கு நம்ம தெரிஞ்சு கொண்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய 7 ஆவிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகள்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல அந்த சிங்காசனத்துக்கு மத்தியில இருக்கிற அந்த ஜீவன்கள் யாருன்றதை நம்ம பார்க்கும்போது அது சேராபீன்கள்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல கேருபீன்களையும் நம்ம பார்த்தோம். கேருபீன்கள் கண்களால் நிறைந்திருந்ததுன்னா தேவனுடைய வசனத்தின் வார்த்தைகளால் நிறைந்திருந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி வேத வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்ததுல நம்ம அந்த தேவனுடைய 7 ஆவிகள் தேவனுடைய வார்த்தைகள்ன்றத ஆவியானவர் நமக்கு விளக்கி சொன்னார். ஆமே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர், கிருபை உள்ளவர், உண்மை உள்ளவர். அப்பா, இன்னும் எங்களுக்கு அறியாததும் எங்களுக்கு எட்டாதுமான வசனங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. அப்பா, துதியும் கனமும் மகிமை எல்லாமே உங்களுக்கு செலுத்துறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் குப்பையும் தூசும் துருமுமா இருக்கிறோம் ராஜாவே. அப்பா, எங்களுக்கு இன்னும் அறியாததையும் எங்களுக்கு எட்டாதமான வசனங்களை எங்களுக்கு இன்னும் சொல்லிக் கொடுங்கப்பா. இன்னும் நாங்க தெரிந்து கொள்ள வேண்டியது அநேகமா இருக்குது அப்பா. நாங்க கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே எங்களுக்கு போதகராய் இருந்து எங்களுக்கு வசனங்களை விளக்கி சொல்லுகிற கிருபைக்காக நன்றி ராஜா. இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் ஆவிக்குரிய வரங்கள் இல்லை, மேன்மேலும் அவங்களை வளர்ந்து இன்னும் கர்த்தராகிய உம்முடைய சபைக்கு பயன்படும்படியாக அவர்களை நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நன்றி அறிதல் உள்ளவராக இருங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு கர்த்தாவே. அப்ப நாங்க எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருந்து கீழ்ப்படிந்து எங்களை தாங்களை தாழ்த்தி கொண்டு உம்முடைய மகிமையும் கனத்தையும் நாங்கள் துதித்து பாடுகிற பிள்ளையாக என்றென்றும் உமக்கு அடிமையாக நாங்கள் இருக்கணும் ராஜா. கர்த்தாவே, நீங்கள் எங்களை பிள்ளைகள் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க கர்த்தாவே. நீங்கள் எங்கள் மீது பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதா இருக்கிறது. நாங்கள் பாவியும் அக்கிரமக்காரனும் பாவத்துல மறித்திருந்த எங்களை உம்முடைய பிள்ளையாக மாற்றி உம்முடைய சிங்காசனத்தில் உம்மோடைய கூட உட்காரும்படி செய்த கிருபைக்காக நன்றி ராஜா. எங்களை ராஜாக்கள் ஆசாரியம் ஆக்கினீர் ராஜாவே. உம்மோடைய பாடுகள் பட்டா உம்மோடைய நாங்கள் அரசாளுவோம் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறோம் ராஜா. கர்த்தராகிய இயேசுவே வாரும். உம்முடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிற கர்த்தாவே. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படாதாக கர்த்தாவே. எங்களுக்கு சோதனையில் விளைவிடாதையும் தீமை இருந்து எங்களை காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையும் என்றென்றும் மோதே இருப்பதாக. இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென்.